சமீப காலமாக நிறைய பேர் டேட்டூ போடுறதுல அதிக ஆர்வம் காட்டுறாங்க. சோஷியல் மீடியாவில் முக்கியமாக யூடியூப், ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம்லலாம் இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் டேட்டூ போடுறதுனால என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், இது எப்படி பாதுகாப்பாக நம்ம போடலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கற்காலத்துலேருந்தே மனிதர்கள் டேட்டு போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பனியால் உறைஞ்சி போய் நமக்கு கிடைச்ச ஓட்சி தி ஐஸ்மேன் அப்படின்ற உடலில் 61 டேட்டு இருந்திருக்கு. சாம்பலையும் கரித்துண்டியும் வச்சு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே டேட்டு போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தொய்யில் அப்படின்ற பேரில் பழைய காலம் முதல் உடம்புல ஓவியம் வரைகிற பழக்கம் இருந்திருக்கு. மஞ்சள் பொடியோட அகத்திக்கீரையை சேர்த்து அரைச்சி அதை ஒரு துணியில் கட்டி அதை எரித்து கறியாக்கி அந்த கறியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பசை மாதிரி ஆக்கி அந்த பசையில் கூர்மையான ஊசியை வச்சு அந்த பசையை தொட்டு உடம்புல தேவையான இடங்களில் அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஓவியத்தை வரைஞ்சிக்கிறது தமிழ்நாட்டில் இருந்த பழங்கால பச்சை குத்துற முறை. ஆனால் இன்னைக்கு நிறைய அட்வான்ஸ் மெஷின்ஸு, டிஸ்போசபிள் நீடில்ஸு, மாடர்ன் இங்க் எல்லாம் வந்துருச்சு. சரி, இப்போ தோலில் ஊசியால் குத்துற இங்கு எப்படி டேட்டூவாக மாறுதுங்கிற மருத்துவ விளக்கத்தை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தோலில் 3 அடுக்கு இருக்குது. எபிடெர்மிஸ் அப்படிங்கிற வெளி அடுக்கு, டெர்மிஸ் அப்படிங்கிற நடு அடுக்கு, ஹைப்போடெர்மிஸ் அப்படிங்கிற உட்புற அடுக்கு. இந்த டேட்டூ போடும்போது இங்கானது டெர்மிஸ் அப்படிங்கிற நடு அடுக்கில் தான் போய் டெபாசிட் ஆகுது. அப்படி டெபாசிட் ஆகும்போது நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி ஆக்டிவேட் ஆகி மேக்ரோஃபேஜஸ் அப்படிங்கிற செல்ஸ் நிறைய அங்கே வருது. அந்த மேக்ரோஃபேஜஸ் இங்குகளை உறிஞ்சிட்டு அதே இடத்துல ஸ்டாட்டிக்காக நின்றுது. அதை சுற்றி கொலாஜன் அப்படிங்கிற ஹீலிங் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதனால நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த இங்க் எல்லாம் சேர்ந்து டேட்டூவாக நமக்கு தெரியுது. இப்படி தோலுக்கு உள்ள போற இங்கு என்னென்ன மாதிரியான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் திவ்யா, பிளிஸ் கிளினிக், சென்னை. சொல்லுங்க டாக்டர். ஸோ டேட்டூ காம்ப்ளிகேஷன்ஸ் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அவங்க போடுற பிளேஸை பொறுத்து வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ், இன்னொன்று அவங்களுக்குள்ளேருந்து நடக்கிற ரியாக்ஷன்ஸ். இப்போ அவங்க போடுற பிளேஸில் ஒன்று அன்ஹைஜீனிக்கான கண்டிஷன்ஸில், இல்லை அந்த நீடில் ஏற்கனவே ஒரு பர்சனுக்கு யூஸ் பண்ணது, இல்லை அவங்க ரொம்ப ஏசெப்டிக்காக பண்ணலை, க்ளீன் பண்ணலை அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ட்ரான்ஸ்மிட் ஆகலாம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸில் பாக்டீரியா, வைரல், ஃபங்கல் இருந்தாலுமே ட்ரான்ஸ்மிட் ஆகலாம். பாக்டீரியாவில் இப்போ யூஸ்வலாக ஒரு இம்படைகோ மாதிரி இல்லை செல்லுலைட்டிஸ் மாதிரி டெவலப் ஆகிறது அவங்க க்ளீன் பண்ணாமல் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை அந்த நீடில் ஏற்கனவே ஒரு பர்சன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹெச்ஐவி இல்லை ஹெப்படைட்டிஸ் பி, சி கூட ட்ரான்ஸ்மிட் ஆகலாம். இப்போ ஏற்கனவே போட்ட ஒரு பர்சனுக்கு வாட்ஸ் இருந்திருந்தாலோ, இல்லை ஒரு மொலஸ்கம் கண்டேஜியஸ் மாதிரி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்திருந்தாலோ அதுவும் நம்மளுக்கு டச் மூலமாக அந்த நீடில் மூலமாக ட்ரான்ஸ்மிட் ஆகலாம். அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸுமே அந்த போடுற பர்சனுக்கு இருக்கிறதுனாலையோ இல்லை ப்ரீவியஸ்லி யூஸ்ட் நீடில்ஸ்னாலையுமே கூடி ட்ரான்ஸ்மிட் ஆகலாம். ஸோ இது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் த பிளேஸ் வேர் யூர் டூயிங் இட். அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்ஹெரண்டாக டெவலப் ஆகிற ரியாக்ஷன் இப்போ அந்த டேட்டூ இங்க்குக்கு அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் மாதிரி வரலாம். ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகுறது அது ஏர்லியாகவும் வரலாம், சில நேரத்தில் டிலேடாகவுமே ரியாக்ஷன்ஸ் வரலாம். ஃபோட்டோ அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்ட்டு. ஸோ அதாவது இப்போ அந்த டேட்டூ இங்க் இருக்கிற இடத்துல வெயில் படுறப்ப அந்த சன் இன்டியூஸ்டு ரியாக்ஷன்ஸ்மே சில பேருக்கு டெவலப் ஆகும். அதை தவிர்த்து கிரானுலோமேட்டஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஒரு கிரானுலோமா மாதிரி ஃபார்ம் ஆகும். அது பாடியோட ஃபாரின் பாடி ரியாக்ஷன் சொல்கிறது. ஸோ அந்த டேட்டூ இங்கை ஃபாரின் பாடியாக கன்சிடர் பண்ணி நம்மளோட இம்யூனிட்டி ஆட்டோமியூன் ரியாக்ஷன் மாதிரி டெவலப் ஆகுறது. ஸோ இது ரொம்ப காமனாக பார்ப்போம். தவிர்த்து சில கலர்ட் இங்க்ஸ், இந்த ரெட் இங்க் இல்லை க்ரீன் இங்க், அதுக்கெல்லாமே ஸ்பெசிஃபிக்காக அலர்ஜி வரும். அந்த ரெட் இங்க்ல அந்த மர்க்யூரி இருக்குங்கிறதுனால அதுக்கு ரியாக்ட் ஆகி அதுக்கு தனியாக ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகுறது. பிளாக் இங்க்ல எதுவும் ஆகாது, போட்டிருக்க ரெட் இங்க்ல மட்டும் தனியாக ரியாக்ஷன்ஸ் வருது. க்ரீன் இங்க்குமே அந்த மாதிரி ஆகும். அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தவிர்த்து இப்போ அந்த பர்சனுக்கு ஏற்கனவே ஒரு சொரியாசிஸோ இல்லை ஒரு எக்ஸிமாவோ இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ஸ் டேட்டூ போடுறப்ப அந்த டேட்டூ பண்ணுற இடத்துலையுமே சொரியாட்டிக் பேட்சஸ் இல்லை எக்ஸிமாட்டிக் பேட்சஸ் டெவலப் ஆகிறதுக்கும் சான்ஸ் உண்டு பிக்னரைசேஷன்னால. தவிர்த்து கீழோல் டெண்டன்சி உள்ள ஒரு பர்சன் டேட்டூ போடுறது அதுவுமே ஒரு ட்ராமாங்கிறதுனால டேட்டூ போடுற இடத்துல கீழோயிட்ஸ் டெவலப் ஆகிற சான்ஸ் உண்டு. ரொம்ப ரொம்ப ரேராக டேட்டூ போடுற சைட்லேயே டியூமர்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ ஸ்கின் கேன்சர்ஸ் லைக் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா இல்லை பேசல் செல் கார்சினோமா
மெலனோகேந்தோமாஸ் இதெல்லாமுமே டேட்டூ போடுற சைட்டில் லேட்டர் இன் லைஃப் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. பட் திஸ் இஸ் வெரி ரேர். நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்ன காம்ப்ளிகேஷன்ஸை இப்போ சுருக்கமாக 4ஆக பிரிச்சுக்கலாம். 1 இன்ஃபெக்ஷன்ஸ், 2வது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், 3வது கீலாய்ட்ஸ், அதாவது தழும்பு வந்து எக்ஸஸாக க்ரோத் ஆகிறது, 4வது கேன்சர்ஸ். டேட்டூவால் நோயை கண்டுபிடிக்கிற டயக்னோசிஸ் மெத்தட்ஸில் கூட சில பிரச்சனைகள் வரலாம். உதாரணமாக டேட்டூக்கு யூஸ் பண்ணுற இங்கில் அயன் ஆக்சைடு அப்படிங்கிற கெமிக்கல் காம்போனன்ட் இருக்குது. ஸோ இந்த அயன் ஆக்சைடு இருக்கிற இங்கை யூஸ் பண்ணி பெரிய டேட்டூஸ், உதாரணமாக கை முழுக்க, கால் முழுக்க, அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் டேட்டூஸ் போடும்போது அந்த நபர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது அவருக்கு ஸ்கின் பேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி இந்த அயன் ஆக்சைடு காரணமாக எம்ஆர்ஐ இமேஜோட குவாலிட்டி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி ஸ்கின் கேன்சரோட முதல் அறிகுறி தோலோட நிறம் மாறுறது. ஸோ டேட்டூ போட்டவங்களுக்கு அந்த தோலோட நிறம் மாறுறதை நோட்டீஸ் பண்ணுறதுல சிரமம் இருக்கலாம். அதனால ஸ்கின் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுலையும் டிலே ஆகலாம். இன்னொரு முக்கியமான காம்ப்ளிகேஷன், சிலர் வந்து சில காரணங்களுக்காக டேட்டூ போட்ட பிறகு அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ரிமூவ் பண்ணும்போது அந்த இடம் மட்டும் ஒன்று அதிக கருப்பாக தெரியலாம், இல்லை அதிகமாக வெள்ளையாக தெரியலாம், இல்லை கோஸ்ட் இமேஜ்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டூவோட உருவத்தை நீக்கின பிறகும் அந்த உருவம் மங்களா தோலில் அப்படியே தெரியும். அதை கோஸ்ட் இமேஜ்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி டேட்டூ ரிமூவலுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வரலாம். டேட்டூ போகிறதுனால ஏதோ அந்த இடத்துல தான் சின்ன இன்ஃபெக்ஷன் வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டாக்டர் சொல்கிறத வச்சு பார்த்தா ஹெச்ஐவி மாதிரியான பெரிய பெரிய டிசீஸ்லாம் வரும் போல இருக்கே. ஆமாம் ஹரி, 2022 கூட உத்தரப்பிரதேசில் ஒரு 2 பேருக்கு டேட்டூ போட்டதுனால ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரீஜனில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு டேட்டூ போட்டதுனால இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டும் இருக்குது. ஸோ பாதுகாப்பு இல்லாமல் ரோட் சைடு கடைகளில் டேட்டூஸ் போடுறது மூலயமா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ஸ்டடீஸு உலகம் முழுக்கமே இருக்குது. இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்களை தவிர்க்க ஏதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கா, எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க சில டேட்டூ ஷாப் ஓனர்கள்ட்ட பேசணும். நாம் பேசின டேட்டூ ஷாப் ஓனர்ஸ் அவங்களோட பேரை சொல்ல விரும்பலை. பொதுவாக தமிழ்நாடு முழுமைக்குமே டேட்டூ போடுறதுக்கான எந்த விதமான கைட்லைன்ஸோ லைசன்சிங் மெத்தடோ எதுவும் இல்லை. எந்த ஊரில் இருக்கிறாங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் இல்லைனா முனிசிபாலிட்டியில் பதிவு பண்ணாலே போதுமாம். சில டேட்டூ ஓனர்ஸ் டேட்டூ போட வரவங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்டுக்கிறாங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு டேட்டூ போடுறதை அவாய்ட் பண்ணுறாங்க. அதே போல் பெரிய பெரிய கடைகளில் சிங்கிள் யூஸ் டிஸ்போசபிள் நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் அப்படி யூஸ் பண்ணக்கூடிய நீடில்ஸை எப்படி சரியான முறையில் டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்றதுக்கான முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கல. ஆனால் இதெல்லாம் முறையாக அனுமதி வாங்கி நடத்துகிற கடைகளில் மட்டும்தான். அதே நேரம் தமிழ்நாடு முழுக்க பிளாட்ஃபார்ம் கடைகள்லாம் டேட்டூ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக கன்னியாகுமரி, சென்னை மெரினா பீச் போன்ற சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு இல்லாமல் டேட்டூ போட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் டேட்டூ போடணும்னு நினச்சா முக்கியமாக ரோட் சைடில் லைசன்ஸ் இல்லாத டேட்டூ கடையில் டேட்டூ போடுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அட் தி சேம் டைம் சிங்கிள் யூஸ் டிஸ்போசபிள் யூனிட் மட்டுமே அலோட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இங்கில் எக்ஸ்பைரி டேட்டு ப்ளஸ் அதில் ஏதாவது கண்டாமினேஷன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. தி சேம் டைம் அலர்ஜியோ டவுட்டோ இருந்தால் ஸ்கின் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டேட்டூ போட்டுக்குங்க. தமிழ்நாடு முழுக்க டேட்டூ போடுற கடைகளுக்கான கைட்லைன்ஸை தமிழ்நாடு அரசு வெளியிடணும். டேட்டூ போடுறதுக்கு யூஸ் பண்ண நீடில்ஸை மெடிக்கல் வேஸ்ட் மாதிரியே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அதே போல் டேட்டூ ஆர்டிஸ்ட்டு ஹெப்பாட்டிஸ் பி, டெட்டானஸ் போன்ற வேக்சின்ஸை கட்டாயம் எடுத்துருக்கணும். எல்லாத்தையும் விட டேட்டூ போட்டுக்கிறவங்களும் சரி, டேட்டூ போடுறவங்களும் சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற மருத்துவ ஆபத்துகள் பற்றிய விழிப்புணர்வு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.